தமிழ் சினிமா வரலாற்றில் சில பெயர்கள் காலத்தால் அழியாது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் இயக்குனர் பாரதிராஜா. கிராமத்து மண் வாசனையை தமிழ் சினிமாவுக்குள் கொண்டு வந்தவர். பல நட்சத்திரங்களை உருவாக்கியவர். தமிழ் சினிமாவின் பாதையவே மாற்றியவர். 1941 ஜூலை 17 தேனி மாவட்டம் அல்லி நகரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் இயற்பெயர் சின்னசாமி. சிறு வயதிலிருந்தே கலை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் படங்களை பார்த்து வளர்ந்த அவர் ஒரு நாள் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவை தனது மனதில் வைத்திருந்தார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கிராமத்து இளைஞன் சினிமாவுக்கு நுழைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சினிமா கனவுடன் சென்னை வந்தார். ஆரம்பத்தில் பல்வேறு வேலைகளை செய்தார். நாடகங்களில் நடித்தார். பல தயாரிப்பாளர்களின் அலுவலகங்களில் வாய்ப்பு தேடினார். பல முறை நிராகரிக்கப்பட்டார். ஆனால் அவர் கைவிடவில்லை. இந்த போராட்ட காலத்தில்தான் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் போன்றவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றியது. உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதுவரை ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்ட கிராமத்து கதைகள் இந்த படம் மூலம் உண்மையான கிராமத்துக்கு சென்றது. தமிழ் சினிமாவின் மண் வாசனை இயக்குனர் என்ற பெயர் பாரதிராஜாவுக்கு உண்டு. அதன் பின்னர் தொடர்ச்சியாக கிழக்கே போகும் ரயில், புதிய வாய்ப்புகள், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன. இந்த படங்கள் அனைத்தும் கிராமத்து வாழ்க்கையின் உண்மை முகத்தை காட்டின. அன்பு, காதல், சாதி, குடும்ப உறவுகள், மனித உணர்வுகள் எல்லாவற்றையும் இயல்பாக திரையில் கொண்டு வந்தார். பாரதிராஜா அவர்கள் பல நடிகர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். அவரால் அறிமுகமாகி அல்லது உயர்ந்தப்பட்டவர்கள் சில பேர்களில் ராதா, ரேவதி, ரஞ்சிதா, ரேகா, நெப்போலியன், பாண்டியன், இன்னும் பல நடிகர்கள் உள்ளனர். பல புதிய திறமைகளை கண்டுபிடித்து தமிழ் சினிமாவுக்கு வழங்கியவர். திரு பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பல படங்கள் தேசிய விருதுகள், தமிழ்நாடு அரசின் விருதுகள், பிலிம்ஃபேர் விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளன. இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வென்றுள்ளார். இயக்குனராக மட்டுமல்லாமல் பின்னர் நடிகராகவும் மாறினார். பல திரைப்படங்களில் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். அவரது குரலும் உணர்ச்சிமிக்க நடிப்பும் தனித்துவமானவை. தமிழ் மொழி, தமிழ் உரிமைகள், விவசாயிகள் பிரச்சனை போன்ற பல சமூக விஷயங்களில் பாரதிராஜா தனது கருத்துக்களை வெளிப்படையாக கூறியுள்ளார். இதனால் சில சமயங்களில் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. ஆனால் தனது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தும் நபராக அறியப்படுபவர். ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாக தொடங்கி தமிழ் சினிமா வரலாற்றின் அழிய முடியாத ஒரு முத்திரையை பதித்தவர் திரு பாரதிராஜா அவர்கள். அவர் இயக்கிய திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை தமிழ் மண்ணின் கலாச்சாரம், மனித உணர்வுகள் மற்றும் வாழ்க்கையின் உண்மையை பேசும் ஆவணங்கள். தமிழ் சினிமா இருக்கும் வரை திரு பாரதிராஜா அவர்களின் பெயரும் நிலைத்திருக்கும். நன்றி.